கண்ணன் கழலினை நன்னும் மடமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. ஒரு நிமிஷம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபரு கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் குறுகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் என்று சுவாமி நம்மாழ்வாராலே, நம்மாழ்வாரை பத்தி சுவாமி மணவாள மாமுனிகள் தானும் அவருடைய வைபவத்தை சொல்றார். இந்த வைகாசி விசாகத்திற்கு இணையானதொரு நல்ல நாள் என்பது கிடையாது. சுவாமி நம்மாழ்வாருக்கு இணையாக ஒரு தலைவர் என்பவர் கிடையாது. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபரு கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென் உருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் என்னும்படியாக ஆண்டோர்கள் இந்த பாசுரத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். இதுல நிறைய வைபவங்கள் இருக்கு. இன்னைக்கு சுவாமி நம்மாழ்வாரை பத்தி எத்தனை விஷயங்கள் சொல்லலாம்னா அதுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அதுதான் முதல்ல ஒரு 2 வரி பாசுரம் சுவாமி நம்மாழ்வார் கொடுத்ததை சொன்னேன். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அப்படின்னு பார்த்தோம். அந்த பாசுரத்துல 2 அடி பாசுரம். அந்த பாசுரத்தை வைத்து சங்கப்புலவர்களை எல்லாம் வென்றார். சுவாமி நம்மாழ்வாருடைய வைபவத்துல இது ரொம்ப ஆச்சரியமா காட்டப்படுகின்றது. இன்றைய தினத்துல வைகாசி விசாக நன்னாள் மிகச் சிறப்பானதொரு நன்னாள். இந்த நன்னாளிலே இந்த கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இந்த பாசுரத்தை சொல்லி மதுரகவி ஆழ்வார் சங்கப்புலவர்களை எல்லாம் வென்றார். அந்த வைபவத்தை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல நம்ம ஆழ்வாரை பத்தி 2 ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கிடணும். இன்னைய உபன்யாச தலைப்பை பத்தி யாருக்குன்னே ரொம்ப அற்புதமா கொடுத்துருக்கோம். நம்ம குழுவிலே அற்புதமா பகிர்ந்திருக்கிறோம். அந்த வைபவங்களையும் அடியார்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்து, முதல்ல ஆழ்வாருடைய திருநட்சத்திர கொண்டாட்டம். மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே, வேதத்தை செந்தமிழால் விரித்துரைத்தான் வாழியே, ஆதி குருவாய் புவியில் அவதரித்தான் வாழியே, அனவரதம் சேனேர்கோன் அடிதழுவோன் வாழியே, நாதனுக்கு 4000 உரைத்தான் வாழியே, நன் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியேன்னு கொண்டாடக்கூடிய அந்த நம்மாழ்வாரை எப்படி சங்கப்பலகை கொண்டாடி போற்றியது என்பதுல ஒரு முன்னுரையா சொல்றேன். நம்மாழ்வார் தம்முடைய 4 திவ்ய பிரபந்தம் வாயிலாக 1296 பாசுரங்களை அருளி செய்தார். இன்னைக்கு அறிமுகமாவே இந்த உபன்யாசத்துக்கு இதைத்தான் சொல்லியிருக்கோம். ஆழ்வாரை தவிர வேறு தெய்வத்தை அறியாதவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். அவர் ஒரு 10 பாசுரங்கள் சொல்றார். இந்த 2ஐயும் இன்னைக்கு சாரமா பாக்குறதுக்கு நமக்கு அவகாசம் இருக்கான்னு தெரியல. யதாசக்தி முடிஞ்ச அளவுக்கு விண்ணப்பம் பண்றேன். ஏன்னா உள்ள ஒவ்வொன்றும் நிறைய அர்த்த விசேஷங்களை கொண்டு போறது. அதுல தம் ஆச்சாரியரான நம்மாழ்வார், அந்த நம்மாழ்வார் திருநாடுக்கு 32 ஆண்டுகள் இருந்தார். அதன் பிற்பாடு அவர் ஒரு திருமேனிய வேணும்னு ஆசைப்படுறார். தாமிரபரணி நீர் எடுத்து காய்ச்சார். இன்னைக்குதான் தாமிரபரணி அவதரித்த நாளாவும் கொண்டாடுறோம். வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய வைபவத்தையும் கொண்டாடுறோம். இப்படி இந்த நம்மாழ்வாருடைய வைபவத்துல இந்த தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து காட்சியும் பொழுது இந்த நம்மாழ்வார் விக்கிரகத்தையும் அவர் பாடிய திவ்ய பிரபந்த பாசுரங்களையும் கொண்டு பல ஊருக்கா போறார். போகும்பொழுது ரொம்ப அற்புதமா சொல்றார். வேதம் தமிழ் செய்த பெருமாள் வந்தார், திருவாய் மொழி பெருமாள் வந்தார், திருவழுதி வளநாடர் வந்தார், திருக்குருகூர் நம்பி வந்தார், காரிமாறன் வந்தார், ஷடகோபன் வந்தார், பராங்குஷர் வந்தார்னு இந்த விருதோதுரல்னு சொல்லுவா. இதெல்லாம் என்னன்னா எப்படி சொல்றா? வேதம் தமிழ் செய்த பெருமான் வந்தார், வேதம் அனைத்தும் ஓதாது உணர்ந்த உத்தம ஞானி வந்தார், திருமுலை உண்ணாமல் திவ்ய யோகம் கொண்டு வந்தார், திருப்புலியில் வாழும் பெருமாள் வந்தார், தேசிகன் நாவீரன் மாறன் ஷடகோபன் என்ன திருநாமம் எய்த பெருமாள் வந்தார்னு அவருடைய விருதுகளை அவர் சொல்லிண்டே வந்துட்டு இருக்கார். இந்த சமயத்துல அந்த மதுரை தமிழ் சங்கத்தை சேர்ந்தவா எல்லாம் இதை பார்த்துட்டு, என்ன இப்படி ஒருத்தரை பார்த்து இப்படி நீர் சொல்லிட்டு இருக்கிற, இவர் அப்படி என்ன பண்ணினார் அப்படின்னார். இவர் என்ன பண்ணினாரா? 1296 பாசுரங்கள் கொடுத்திருக்கார். அவர் கொடுத்த பாசுரங்கள் எல்லாம் வேதத்தை தமிழாக்கி கொடுத்தார். இன்னைக்கு எத்தனையோ தமிழ் வளர்த்தோம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த சனாதன தர்மத்திலே
இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு என்ன, மொத்த லோகத்துக்கும் ஒரு சேமத்தை கொடுக்கக்கூடியதுன்னா அது ஆழ்வாருடைய பாசுரங்கள். இந்த பாசுரங்கள்ல இருக்கக்கூடிய மதுரமான சொற்கள் அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அத்தனையுமே வேதத்தை தமிழாக்கி கொடுத்த இந்த சனாதன தர்மத்திற்கே அடிப்படையானது வேதம். அந்த வேதத்தை கொண்டுதான் நம்முடைய மதமானது, நம்முடைய மதம்னு சொல்லக்கூடாது, நம்முடைய தர்மமானது இருக்கிறது. தர்மம்னா ஒரு ஒரு உயர்ந்த வஸ்துவை பற்றிய ஞானம். அந்த ஞானம் எதுல இருக்கிறதுன்னா இந்த ஆழ்வார் பாசுரங்களின் மூலமாகத்தான் நமக்கு இருக்கிறது. அதுல அந்த மதுரை தமிழ் சக்கத்துக்கு சேர்ந்தவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா, சங்க புலவர்கள் அதை சொல்லும் பொழுது அந்த படைப்பை அவ அங்கீகரிக்கல. யாரு? சுவாமி நம்மாழ்வாருடைய படைப்பை அவ அங்கீகரிக்கல. உடனே சங்க பலகையில வச்சு ஒரு நிர்மாணம் பண்றது அப்படின்னு சொல்றார். அப்ப ஆழ்வார் எத்தனையோ பாடுறார். இந்த அற்புதமா அந்த இலக்கியங்களை சொல்லுவா, என் சீரடி 8 அடியில இருக்கக்கூடிய பாசுரங்கள், அதுக்கப்புறம் ரொம்ப ஆழ்ந்த இலக்கணங்களோடு கூடிய பாசுரங்கள், 8 அடி பாசுரங்கள், 4 அடி பாசுரங்கள், இது எல்லாம் இருந்தாலும் கூட 2 அடி கொண்ட ஒரே ஒரு ஓலைச்சுவடியில அந்த கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே இந்த ஒரு பாசுரத்தை மட்டும் வைக்கிறார். இந்த ஒரு பாசுரத்தை வச்சுண்டு அந்த நம்மாழ்வாருடைய ஏற்றத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஓலைச்சுவடிய ஒரு பாசுரத்தை வைக்கிறா. வச்ச உடனே மீதி எல்லா சங்க பலகையில இருக்கக்கூடிய மத்தவா ஏற்றின பாசுரங்களும் அவளும் கீழே விழுந்துருதா. எங்க? அந்த பொய்கையில. இவா மட்டும் இருந்துட்டு அந்த மொத்த புலவர்களும் சொல்றா, ஈயாடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிரே மின்மினி ஆடுவதோ, இரவின்னா கதிரவன், கதிரவனுக்கெதிரே மின்மினி ஆடுவதோ, நாயாடுவதோ உருமுன் புலிமுன், புலி முன்னாடி நாய் கத்திருந்தா நல்லா இருக்குமா, நரிகேசரி முன் நடையாடுவதோ, நரிதான் சிங்கத்து முன்னாடி, கேசரின்னா சிங்கம், சிங்கத்து முன் நடையாடலாம் நல்லா இருக்குமா, பேயாடுவதோ உருவசிக்கு முன் பெருமான் அடிசேர் வகுலாபரணன் 1000 ஆமரையின் தமிழின் ஒரு சொல் பொறுமோ இவ்வுலகின் கவியை. இந்த உலகத்துல உள்ள கவியெல்லாம் சுவாமி நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரத்துக்கு சமமாகுமா என்று கொண்டாடுகின்றார். அவர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல சொல்றார், க்ஷேமம் குறுகையோ செய்ய திருப்பார்க்கடலோ, நாமம் பராங்குஷனோ நாரணமோ, தாமம் துளவமோ வகுலமோ, தோல் 2 4 உளவோ பெருமான் உனக்கு. என்ன அர்த்தம்? நம்மாழ்வார் வாசம் செய்யும் இடம் திருக்கூர்கூரா அல்லது பரமபதமான திருப்பார்க்கடலா? அவர் பெயர்தான் பராங்குஷனா அல்லது ஸ்ரீமன் நாராயணனா? அவர் அணிந்திருப்பது துளசி மாலையா அல்லது வகுல மாலையா? அவருக்கு தோள்கள் 2 4? ஸ்ரீமன் நாராயணனே சுவாமி நம்மாழ்வாராக அவதரித்தார் என்பதைத்தான் இப்பாடல் என்பது உதாகரிக்கிறது, உரைக்கிறது. ஆழ்வார் ஸ்ரீராமனின் அம்சமாக அவதரித்தவர், அவரே கிருஷ்ண பக்தியாக கொண்டவர் என்று பெரியவர்கள் பல விஷயங்களை நமக்கு எடுத்து காட்டுறார். இப்போ இந்த ஒரு பாசுரத்துக்கே இத்தனை பெருமை இருந்ததுன்னா மத்த 1295 பாசுரங்கள்ல பெருமையை சொல்லி மாற முடியுமா? அந்த அர்த்த விசேஷங்கள்லாம் அனுபவிக்க வேணுமே அப்படின்னு சொல்லி அதை நம்ம தொடர்ந்து அனுபவிக்கணும்னு ஆசையோடு எல்லாரும் ஆர்த்தியோட இருக்கா. ஆனா நம்முடைய அவகாசத்துல இப்ப கண்ணன் கலநிலை பாசுரத்தை மட்டும் 10 பாசுரங்களை லகுவாக உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு முதல்ல ஒரு ஆசை. இதுல ஆழ்வாருடைய உற்சவத்துல அற்புதமான பாசுரத்துல இந்த 10ஆம் 10 ஆழ்வார் 1296 பாசுரத்துல ஒரு 10 பாசுரங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய சரதமான அர்த்தங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். அதுல நம்மாழ்வார் பக்தர்களுக்கு பிரபன்னர்களுக்கு உஜ்ஜீவனம் அடையும் வண்ணம் ஒவ்வொரு 10லையும் உபதேசம் செய்றார். அந்த வகையில முதல் 10ல வீடுமின் முத்தவும் வீடு செய்து அப்படின்னு பர உபதேசம், பரர்கள்னா எல்லாருக்குமாக உபதேசம் செய்தார். வீடுமின் முத்தவும் வீடு செய்து அப்படிங்கிற ஒவ்வொரு 10 தோறும் உபதேச பதிகமா இருக்கும். ஒவ்வொரு 10லையும் ஒவ்வொரு உபதேச பதிகம் இருக்கும். அதுல 10ஆம் 10ல இந்த பதிகத்தோட பர உபதேசம் செய்வதை பூர்த்தி பண்ற தலை கட்டுகிறார்னு சொல்வா. அதுல ஞானிகள் பெரியோர்கள் திருநாட்டுக்கெழுந்தருளும் சரம காலத்திலே நமக்கு அந்தரங்கமான சீடர்களுக்கு உடனிருப்போருக்கு அருமையான உபதேசம் செய்து அருள்வார்கள். நமக்கு ரொம்ப பெரியவா இருக்கா, நம்ம தாத்தா இருக்கா, கடைசி காலத்துல எப்பா இந்த விஷயத்த உனக்கு முக்கியமான விஷயம் சொல்ல. அதே மாதிரி யுதிஷ்ட மகாராஜா போய் கேட்டான் பீஷ்மாச்சாரியார்ட்ட. பீஷ்மாச்சாரியார் பரமபதம் போகும் பொழுது விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நமக்கு கொடுத்தார். கண்ணன் தேட்டத்துல கீதாச்சாரியனாக எழுந்தருளி கீதா சாஸ்திரத்தை கொடுத்தான். இந்த மாதிரி கொடுத்தான். அப்படி சீடர்கள் வேண்டி பெற்றுக்கொள்வார்கள். அதற்கு சரம சந்தேசம் அப்படின்னு பேரு. அந்த பேர்ல இருக்கக்கூடியதான இந்த பதிகம் இப்படி ரொம்ப விசேஷமா எம்பெருமான் ஆழ்வார திருநாட்டுக்கு கொண்டு போக மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார்.
பத்தாம்பத்து முதல்லயே தாளதாமரை தடமணி வயல் சூழல் திருமோகூர் ஆப்தன் பெஸ்டின்னு சொல்லுவோம் இப்ப ஆங்கிலத்துல. அதே மாதிரி உற்ற நண்பனாக ஆழ்வாரை கொண்டு போய் நேரா பரமபதத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்படுறான். அவன் கையை பிடிச்சி வழித்துணை பெருமாளா வந்துட்டார். அதன் பிற்பாடு கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்னன்னு சொல்லி நம்ம திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை பத்தி பாடும் பொழுது, நானே தேவர்களுக்கும் நானே நித்தியர்களுக்கும் நானே முக்தர்களுக்கும் சமமா இருக்க, அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் போன்ற தேவ நித்திய சூரிகளுக்கும் பிரம்மா இந்திராதி தேவர்களுக்கும் நம்மை போன்ற பக்தாத்மாக்களுக்கும் 3 துவாரங்களாலே முக நாபி என்னது பாதத்ரயத்தாலே சாமியமாக காட்சி கொடுத்தான் எம்பெருமான். அது திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி, அப்புறம் திருமாலிருஞ்சோலை அழகனம் பெருமான், அதுக்கப்புறம் திருவட்டார் எம்பெருமான். அந்த ஊடேல இந்த 10 பாசனங்கள் கண்ணன்கள் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கிறது. அத ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். என்ன சொல்றாரு இதுல முக்கியமா, எம்பெருமான் ஆழ்வாரை திருநாட்டுக்கு கொண்டு போக மிகுந்த ஆர்வத்தோடு நின்றார். ஆழ்வாரும் இனி நமக்கு பிராப்தி தப்பாது, பெருமாள்கிட்ட போய் அடையக்கூடியதான துணிவு கொண்டு எப்படியாவது பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறார். இப்போ இவர் என்ன பண்றார், இந்த பக்தாத்மாக்களான நம்ம போல சம்சாரிகள்லாம் வரணுமே, அவ மேல பரம கருணையே கொண்டு இந்த உபதேசத்தை ஆழ்வார் பண்றார். ரொம்ப ஆச்சரியமான உபதேசம். என்ன பண்றார், ஸ்ரீ விபீஷ்ண ஆழ்வான் ராவண பவனத்தை விட்டு பெருமாள் திருவடிகளிலே சரணமடைய போவதாக கிளம்பும் முன் மீண்டும் ஒரு முறை ராவணனுக்கு நல்ல உபதேசம் செய்ய விளைந்தார் போல இவருக்கு சரம உபதேசம் செய்து முடித்தருளுகிறார். ராவணன் கடைசியா சொல்றார், ஏ அண்ணா நீ போய் மித்திரன்னு போய் நில்லு, பிராட்டின்னு சொல்லுதா. இப்படி பலரும் சொல்றா. அப்படி சொல்றாளே, அதே போல நம்மாழ்வார் பெரியதி வந்தாதிலே ஆரானும் யாதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தல் ஆவாதே என்று சம்சாரிகளுக்கு உபதேசிப்பது. என்னது, கஷ்டம் நம்மால் ஆகாது என்று சொல்லி இருந்தாலும் கூட முதல்ல அதுதான் சொல்றார். ஆனா மதுரகவி ஆழ்வார் பயனன்னாகிலும் பாங்கலராகிலும் செயல் நன்னாக திருத்திக் கொள்ள அவர் என்ன சொல்றார், என்கிட்ட என்ன யோகியதையும் கிடையாது, இல்ல எனக்கு செஞ்சா ஏதாவது பலன் கிடைக்குமானா அதுவும் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கத்தான் சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி திருவுள்ளம் பற்றினார். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மேன்னு அந்த உபதேசத்திலேயே ருசி கொலையாமல் இருந்தவர் மன்னவருக்கு தான் உபதேசிக்கை தலை கட்டினான் மாறன் அப்படிங்கிற இந்த இடத்துல ரொம்ப ஆச்சரியமா இந்த பதிகத்தை சொல்லும் பொழுது சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய திருவாய்மொழி நூற்றாண்டாதியில எல்லா அடியார்களுக்கும் உபதேசத்தை தலை கட்டுகின்றார், முடிச்சு வைக்கிறார். இதான் ஃபைனல் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இதை நீங்க பிடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி முதல் பாசுரமாக கண்ணன் கலலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. ஆழ்வார் சொல்றார், என்பரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகள் நாரணன் தின்கலல் சேரேன்னு முதலிலே ஒரு மங்களமான தொடக்கமாக சொன்ன மந்திரத்தை என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாரு, ஏற்கனவே என்பதக்களத்து ஒன்புகள் ஈரிலங்கிறது வீடுமின் முத்தத்துல தொடங்கிட்டார். 1102 பாசுரத்துல முதல்ல 20வது பாட்டா இதைத்தான் சொன்னார். என்ன சொல்றார், என்பரு கண்ணலத்து ஒன்பொருள் ஈரில ஒன்புகள் நாரணன் தின்கலல். இதே மாதிரி இன்னொன்னு பண்ணினார். வராக அவதாரத்து மேல முதல்ல சொல்லுவார். என்ன சொல்வார், பொய் நின்ன ஞாலமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமராமை என்னின்ன யோகிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டொருளாயின்னு சொல்லும் பொழுது ஈனச் சொல்லாயினும் இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் மற்ற எல்லாருக்கும் நான் கண்டது ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு சொன்னவர் அதே திருவாய்மொழி முடியும் பொழுது கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 விரை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாயின்னு முடிச்சார். அதை போல அங்க மங்களமா தொடங்கினத இங்க அப்படியே பூர்த்தி பண்றார். என்ன பண்றார், என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் கலலினை, கண்ணன் கலலினை என்று இங்கு கண்ணனை கூப்பிடுவானேன் நம்மாழ்வார் எம்பெருமான் திருவடிகளை அடைந்து பரமபதம் செல்லும் நேரம் நெருங்கி விட்டதால் அவள் நாராயணன் கலனினை பரவாசுதேவன் கலனை என்று சொல்லாமல் ஏன் கண்ணன் கலனை சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான செய்தி. ராமர் போன்ற பிற அவதாரங்களை சொல்லவில்லையே. ஏன் சொல்றார், கண்ணன் மிக மிக சௌலபியமானவன். எம்பெருமான் ரொம்ப எளிமைன்னா அது கண்ணன் இடத்துல தானே. மிக மிக எளிமையானவன், சுலபமாக கலந்து பழகக்கூடியவன். ஏன்னா 32 நாட்கள்ல 2 பேரும் தப்பிப்படுது. இவர் 32 நாள் முன்னாடி பிறந்திருந்தா இவர் கண்ணனை சேவிச்சிருப்பார். இல்ல கிருஷ்ணனோ இன்னும் ஒரு 32 நாள் இருந்தா நம்மாழ்வார் இருப்பார். ஆனா அந்த காலம், இந்த ஒரு பெரிய மாம்பழம் நல்ல அல்போன்சாவோ என்னமோ சொல்வாரு, அது நல்ல பல்லுல போய் அப்படி ஒரு கடிக்கும்.
அது கீழே விழுந்துட்டுனா என்ன பண்ணும்? பெரியவர்கள் சொல்லுவா, பள்ளியிலே பட்டு தெரிக்குமா போலே, பள்ளியிலே பட்டு தெரிக்குமா போலேன்னு இவருடைய கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாகவே இவரை அனுபவிக்கும்படியாக அந்த கிருஷ்ண பக்தியிலே உருகினவர் சுவாமி நம்மாழ்வார். அப்ப கழுத்தில் ஓலை கட்டி கொண்டு தூது போயும் சாரதியாயிருந்த அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் தம்முடைய சௌலபியத்தை காட்டி அருளினவர் சுவாமி நம்மாழ்வார். மேலும் அண்மை காலத்தில் அவதரித்து இவ்வுலகில் இருந்தவர் சுவாமி கண்ணன் பெருமான். இல்ல, இதை என்ன பண்றார்? இந்த சௌலபியத்தை தான் சுவாமி நமக்கு நம்மாழ்வார் காட்டார். இப்படியாக கண்ணன் பெருமான் இருந்தார். எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கும் பரமபதநாதனையோ பல லட்சம் ஆண்டுகள் முன் அவதரித்த கண்ணனை பற்றி பேசாமல் பக்கத்துல இப்பமே அவதாரம் பண்ணினா நம்ம கோபகோபிகாஸ்திரிகளோடு ஒன்னா கலந்து வாழ்ந்த அந்த கண்ணன் திருவடிகளை பற்றுவது மிக எளிது. அதனால்தான் சுவாமி நம்மாழ்வாருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்றோ, கிருஷ்ண திருஷ்ணான்னு ஒரு பேர். கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம். இப்போ கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம்னா என்ன பண்ண முடியும்? கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவம்னா அது சுவாமி நம்மாழ்வார் தான் என்று சொல்லும்படியாக கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமாக எழுந்தளிக்கிறார். அப்படி நன்னும் மனமுடையீர் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேணும் என்கிற ருஷிக்கு மேற்பட வேறு ஒரு தகுதியும் வேண்டியதில்லை. பகவானுக்கு போகணும்னா என்ன அதிகாரம் வேணும்? பகவான் திருவடியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுதான். அந்த ருஷியுடையார் எல்லோரும் திருநாமம் சொல்வதற்கான அதிகாரிகளே என்று காட்டும்படியாக இந்த பாசுரத்துல சொல்றார். தோல்வுற போவதற்கு பதிலா யோக்கியதையும் வேணும். என்னது? பகவானிடத்திலே மனமுடையீர் என்கிற ஸ்ரத்தையே அமைந்த மர்ம ஸ்பர்ஷிக்கும் ஆணும் நமரும் என்னும்படி சர்வசரும் அதிகாரிகள். யாரெல்லாம் இந்த சரீரத்தோடு கூடிய ஆத்மாவை வச்சிட்டு இருக்காளோ அவ எல்லாருக்கும் என்ன பண்றார்? ஆத்மாவின் சொரூபத்தில் ஊற்றமில்லாமல் மேலே உள்ள சரீரத்தில் இலக்கு வைக்கும் சாஸ்திரங்களும் மட்டுமே யோக்கியதை அதிகாரி ஸ்வரூபம் வேண்டும். ஆனால் ஆத்மஸ்வரூபத்தோடு பகவான் நாமம் சொல்வதற்கு மனம், அதாவது நம்முடைய ஆசை ஒன்றே போதும். இந்த சம்பிரதாயமே இச்சை, இரக்கம், இனிமை, இந்த 3 விஷயத்தை தான் சொல்றார். அப்போ கண்ணன் கடலினைய அனுபவிப்பது என்பது அனைவருக்குமானது, எல்லாராலும் அனுபவிக்க செய்யக்கூடியது. வேறு எந்த நிஷ்டையும் அனுஷ்டானமும் தேவையில்லை. இதில் ஆசை, இச்சை, ஸ்ரத்தை, ருச்சி உடையோர் எல்லோரும் வாரீர் அப்படின்னு கடைசியா கூப்பிடுறார். திருநாமம் நவில்வீர் கண்ணம் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் கிண்ணம் நாரணமே. சொர்க்கபலம் அடைவதற்கு அதிகாரி நிஷ்டையும் பிராய்ச்சித்தமும் பற்பல யாகங்களும் ஹோமங்களும் விரதங்களும் புண்ணியங்களும் செய்திருக்கணும். ஆனால் பரமபத பேரு மோட்சம் அடைவதற்கு இவையெல்லாம் தேவையில்லை. பிராபியத்திற்கு, அதாவது சொல்றார், பிராபியத்திற்கு அனுகுரூபமான அதிகாரம் இவனால் சம்பாதிக்க முடியாமையாலே அப்படின்னு ஈடுங்கிற ஒரு மகா கிரந்தத்துல சொல்றார். நம்பிள்ளை தாமும் இதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது, இவன் இந்த வேறு பலன்கள் எல்லாம் அடையணும்னா இவனால அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதனால எளிமையா பண்றான். எப்படி பண்ணலாம்? என்னும் திருநாமம். என்ன பண்றது? என்னும் திருமந்திரம் என்று சொல்லாதது அதிகார நியமமும் அங்க நியமமும் வேண்டாம். குழந்தை தாய் பேரை சொல்லுமா போலே சொல்ல அமையும். அம்மா அம்மா என் கைக்கு அதிகாரி சர்வரும் தானே. யாராவது அம்மான்னு சொல்வதற்கு யோக்கியம் வேணுமா? எங்க அம்மாவை சொல்றதுக்கு நீ இன்னும் யோக்கியதை இருந்தா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்ப புருஷ சுத்த சொல்லணும், யோக்கியதை வேணும். வேதத்துல உபனிஷத்துக்கள் சொல்லணும், யோக்கியதை வேணும். என்ன சொல்றதுக்கு யோக்கியம் வேணும்னு சொல்றது. அம்மான்னு சொல்றதற்கு என்ன யோக்கியதை வேணும்? அதனால இங்க சொல்றார், திண்ணம் நாரணமே. கனத்த பேத்துக்கு மிக உயர்ந்த பரமபத பேரு நாரண திருநாமம். நாராயணா அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாமத்தை சொன்னால் போதுமா? இது ரொம்ப அற்புதமா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் தூளி தருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீது மூவுல குண்டுமிழ்ந்த முதல்வா நீ நாமம் கற்ற ஆவலி புடமைகின்றாய்னு சொல்லும் பொழுது தொண்டரடி பிடிவாடு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அதாவது சந்தேகத்தை தீர்த்துட்டார். என்ன சொல்றார்? நாராயணம் சத்தியம் சத்தியம் புனம் சத்தியம் உத்ரட்சிய புஜமுச்சியதேன்னு சொல்லுமா போல திருமந்திரம் உண்டான பிரணவம் நமசு சதுர்த்தி இவை ஒளியவும் நாராயண சப்தம் மாத்திரமே அமையும். நாராயணான் என்று கூட சொல்லாம நாரணம்ங்கிறதே போதும். ஏன்னா நாரணம் என்று இல்லாத அது என்ன சொல்றாரு? ரொம்ப ஆச்சரியமா சொல்றாரு. நாரணன் எம்மான் காரணன் தானே நடு சொல்ல போறார். நாரணன் நாரணம் நாரணம்னா அந்த ம இருக்கு இல்லையா, அந்த மகரத்தை கூட்டி உள்ளவற்றையும் அதுல ஆய சொல்லுகையாலே
என்னது இதற்கு பலன் ஜாஸ்தியாக இருக்கிறது. என்ன சொல்றார்? பிரம்ம ராட்சசாய் போக வேண்டும் என்று சாபம் இதற்கு இல்லை. பெரிய பெரிய மந்திரம் எல்லாம் உச்சாரம் பண்ணும் போது அதுல அக்ஷரம் தப்பா போயிடுச்சுன்னா நமக்கு பனிஷ்மெண்ட் ஜாஸ்தி. அதனால இந்த மந்திரம் இருக்கு இல்லையே, இந்த நாராயணாங்கிற மந்திரத்துக்கு இந்த மந்திரத்தை காட்டிலும் என்ன உயர்வு, திருமந்திரத்துக்கு உண்டான உயர்வு சொல்லுவா போலே. சொல்லும் கிரமம் ஒலிய சொன்னாலும் தன் ஸ்வரூபம் கடன் இல்லாதுன்னு மும்மூட்சி வழியில ஒரு வாக்கியம். அதாவது ஒரு குழந்தை தனது தாய அம்மா, அம்மே, அம்மா, அம்மி, ஆத்தா என்னன்னாலும் சொல்லாம அவாவா சொல்லும் பொழுது அந்த தாய் என்ன பண்ணுவா? தான் குழந்தை சொன்ன உடனே அது வந்து கெட்டி அணைச்சிண்டு இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொல்லும்படியாக நாரணன் நாமத்தை சொல்லணும். அதைத்தான் இந்த முதல் பாசுரத்துல சொல்றார். மும்மூச்சுக்கள் எப்பொழுதும் அனுசந்திக்கப்பட வேண்டிய திருநாமம் நாராயண சப்தமே. எப்பொழுதுமே நாராயணா நாராயணா நாராயணாங்கிற சப்தத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இது முதல் பாசகம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கடைசியா ஆழ்வாருடைய உபதேசங்கள் ரொம்ப அற்புதமான உபதேசங்கள். அடியார்கள் அவசியம் உகந்து தெரிந்து கொள்ள வேண்டிய உபதேசங்களாக இது அமைந்திருக்கிறது. மேலே 2ஆம் பாட்டாலே நாரணன் எம்மான் பாரணங்காலன் பாரணம் தொலைத்த காரணம் தானே என்பருக்கில் அன்னலத்து ஒன்பொருள் ஈரிலங்கிற திருநாம நாரணத்தை பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த நாராயண சப்த அர்த்தங்களை சொல்லுகிறது. ஆனால் இதற்கு முந்தைய பாசுரத்துல கண்ணன் கலனை பாசுரத்துல அந்த அர்த்தங்களை சுருக்கி நாரண சப்தம் கூறப்பட்டது. இந்த பாசுரத்திலையும் அடுத்த பாசுரத்திலையும் நாராயண அர்த்தம் சொல்றார். ஆழ்வாருக்கு திருமந்திரம் ஸ்மிருதி விஷயம் அப்படின்னா வேதத்துல இருந்து நம்ம கேட்கிறோம். ஸ்மிருதி ஸ்ருதின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ எப்பொழுதுமே ஆழ்வார் மனதிலே நாராயணா 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 நாராயணான்னு அந்த 8 எழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டே இருக்கணுமா? அப்படி நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் விஷயம். ஆதலால் நாமம் மந்திரம், இந்த மந்திரம் இருக்கு, இந்த மந்திரம் சொன்ன உடனே அர்த்தத்தையும் ஒருபடியே அனுசந்தித்தே தீர்வார்கள். நான் ஒரு மந்திரத்தை சொல்றேன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யு மிருத்யு நமாம்யகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இதே மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு அப்படியே கண்ணுக்குள்ள ஓடும். ஆஹா, அற்புதமா ஞான பக்தி வைராக்கியலோடு கூடியவராக இருக்கக்கூடியவர், வெள்ளை ஸ்படிக நிறத்திலே எழுந்தல் இருக்கக்கூடியதான குதிரையிலே வரக்கூடியதான ஹயக்ரீவ எம்பெருமான், இதெல்லாம் நமக்கு ஓடுமே. அப்படி முன்னர்த்தம் பின்னர்த்தம், இந்த பின்னே சப்தம் சொல்லுவதோ முன்னே சப்தம் சொல்லி பின்னே சப்தம் சொல்லுவதோ நிகழ்ந்தே தீரம். இங்கு முன்னே சப்த அனுசந்தானம் ஆயிற்று, இப்போது அர்த்த அனுசந்தானம் ஆகிறது. இப்ப நாராயண சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அதை சொல்றார். அர்த்தம் இருக்கிறது, இந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம் இருக்கிறது. அதற்காக நாரணன் எம்மான் அப்படிங்கிற பதத்தை சொல்றார். நாரணன் நாராயணனாய் அடியேனுக்கு சுவாமியானவன் எம்மான் என்று இந்த லீலா விபூதி நாதத்துவம், இந்த லீலா விபூதி மொத்தத்துக்கும் எம்பெருமான் அவன்தான். நித்திய விபூதி எம்பெருமான், இந்த உபய விபூதி நாதனாக இருக்கின்றான். அவன் நாரணனாக பரமபதத்திற்கு மட்டும் நாதன் இல்ல, என்னை போன்ற அடியார்களாக இருக்கக்கூடிய இந்த லீலா விபூதியில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் எம்மான், என்னுடைய எஜமானன் அப்படிங்கிறார். நாரணன் எம்மான் பாரணங்காலன், இந்த பார் முழுவதற்கும் அனங்காக, அனங்குனா சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கின்றான். அப்படி திகழ்கின்ற தெய்வம் என்னது? இந்த பூமி பிராட்டி. இந்த அனங்கு என்றால் சக்தி வாய்ந்த பெண் தெய்வம். இந்த பாரணங்கு அப்படின்னு சொன்னா இந்த திகழ்கின்ற பூமி பிராட்டிக்கு பெருமான் நாயகன். ஏன்னா பெரிய பிராட்டியார் தொடக்கமாக எல்லாம் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அத்தனை பேருக்கும் சொன்னபடியாய், நித்திய சூரிகளையும் லட்சணத்திலே வைத்து சொல்லிப்படியாய் நித்திய விபூதி நாயகனாக சொல்லியாச்சு. அதனாலதான் திருமந்திரத்தில் லக்ஷ்மி சன்னதி ஸ்பஷ்டமாக இல்லை என்றாலும் ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி, தாயாருடைய கிருபை இருந்தாத்தான் பெருமாள் நம்மை ரட்சிப்பான். இது ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகம். லக்ஷ்மியாசக ரிஷிகேஷகா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே விஜகீயத்தே சொல்றது. அப்போ பிராட்டியினுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சேர்த்தி இருக்கிறது, அந்த சம்பந்தத்தை சொல்றார். இதிலே ஸ்ரீ சம்பந்தமும் அனுசந்தேயும். எம்பெருமான் பிராட்டியோட கூடியே நம்மை ரட்சகனாகிறான். பிரதானம் என்று தோற்றுவிக்கைக்காக நாரணன் எம்மான் பாரணங்காலன். அவன் எப்படி இருந்தான்? இந்த பூமி பிராட்டிக்கு நாதனானவன் அப்படிங்கிறத இங்க சொல்றான். மேலே சொல்றார், வாரணம் தொலைத்த, வாரணம் ரட்சத்து, இந்த மாதிரி எம்பெருமான் எங்க ரட்சகத்துவத்தை தன்னுடைய காட்டினா,
தன்னுடைய ரட்சகத்துவத்தை காட்டினபடி எங்கே அப்படிங்கிறார். இஷ்டங்களை தலை கட்டியும் அனிஷ்டங்களை தவிர்த்தும் எங்க காட்டுறார். ரட்சகத்துவம் என்பதால் விரோதி நிரசனத்தை இங்கே காட்ட பிராப்தமாகும். என்ன பண்ணார். கம்சனாலே ஏவப்பட்ட குவளையாபீடம் என்னும் மதம் பிடித்த யானையை கொண்டளித்தான் கண்ணன் பெருமான். அப்போ தம்மை மட்டும் ரட்சிக்கவில்லை, கண்ணனுக்கு கம்சனால் என்ன ஆபத்து விளைந்து விடுமோ என்று வயிறிலே நெருப்பை கட்டி கொண்டிருந்த கோபகோபியர் கூட்டத்தையும் ரட்சித்தார். கண்ணை ரட்சிச்சாங்கிறது இல்ல, பெரியாழ்வார ரட்சிச்சா. பெரியாழ்வார் அதுக்காகத்தான் இன்னைக்கும் மல்லாண்டதிந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிருக்கா அப்படிங்கிறார். மல்லாண்டதிந்தோல்னா அந்த கம்சனாலே வைத்திருந்த மல்லர்கள் இருக்கிறார்களே, அவர்களையும் எம்பெருமான் தானே இது பண்ணினான். மேலே வாரணம் தொலைத்த வைபவம் ஒரு குறியீடாக சொல்லப்பட்டது. இது போல பல அசுரர்கள், துன்பங்கள், துயரங்கள், பாவங்களை தொலைப்பதற்காக எம்பெருமான் பல கோடி ஜீவாத்மாக்களையும் தேவர்களையும் ரட்சித்தான். வாரணன், காரணன், நாரணன். இன்னும் ஆச்சரியமா சொல்றது, யானை அளவு வரக்கூடிய மாபெரும் துயரங்களை கூட நொடி பொழுதில் தொலைத்து நிவாரணம் அளிக்க வல்லவன் எம்பெருமான். இந்த ஜெகத்காரண பூதனாக இருக்கிறான். அதான் நாரணன் எம்மான் பாரணங்காலன். பாரணன் தொலைத்த காரணன் தானே. எதற்கு காரணம். ஜெகத்காரண பூதன், இந்த ஜகத்துக்கே காரணமாக இருக்கக்கூடியவன். ஓம் என்கின்ற பிரணவத்தின் முதல் எழுத்திலே அகார வாச்சியனாக தாது சக்தியினால் ரட்சகத்துவத்தையும் பிரகிருதி சக்தியினால் காரணத்துவத்தையும் சொல்லுவதாகியாலே காரணன் தானே. அகாரம் சகல சப்தத்திற்கும் காரணமாய் நாராயண பதத்திற்கு சங்கிரகமாய் இருக்கையினாலே சகல ஜகத்துக்கும் காரணமாய் சர்வேஸ்வரனான எம்பெருமானை சொல்லுகிறது. இன்னும் ரொம்ப உயர்ந்த அர்த்தங்கள். இதெல்லாம் மும்மோட்சி படிங்கிற கிரந்தத்துல பெரியவர்களாலே காட்டப்பட்ட உயர்ந்த விஷயம். அப்படி இரண்டாவது பாட்டாலே நாரணன் எம்மான் பாரணங்காலன், வாரணம் தொலைத்த காரணம் தானே என்கின்ற உயர்ந்த அர்த்தத்தை சொல்கின்றார். மூன்றாவது பாசுரத்தாலே தானே உலகெல்லாம் தானே படைத்தடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே. பாசுரத்தை சொல்லும் பொழுதே நமக்கு அர்த்தம் அப்படி தேனாக வந்துடுது. நாராயண சப்தத்தாலே ரட்சகத்துவத்தை விவரித்தது. தானே உலகெல்லாம் சர்வகலு இதம் பிரம்மம் உபனிஷத்து வாக்கியத்துல சொல்றது என்ன. சாந்தோக்கிய உபனிஷத்துல சர்வம் கலு இதம் பிரம்மம் அப்படிங்கிறது எல்லாமே பிரம்மம் அப்படிதானே சொல்லப்படுறது. எல்லாம் நிச்சயமாக பிரம்மமாக இருக்கிறது. அனைத்து விஷயங்களிலும் பிரம்மத்திலிருந்து உருவாகின்றன அப்படின்னு தான் படிச்சுட்டு இருக்கோம். அதில் ஒன்றிணைந்துள்ளன. பின்னர் அதிலிருந்து வெளிப்படுறது, பிரம்மத்திலிருந்து சேர்ந்து பிரம்மத்திலிருந்து பிரிந்து பிரம்மத்தோட ஐக்கியமாயி எல்லாமே சொல்றது இல்ல. அப்ப இந்த சரீராத்ம பாவம் என்னும் ஐக்கிய நிர்வாகப்படி ஷரீரியான எம்பெருமானுக்கு ஆத்ம வஸ்துக்களான இந்த சேதன அச்சேதனங்கள், உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்றது. சரீரம். அப்போ நாரங்களை இருப்பிடமாக அயனமாக கொண்டிருப்போம். நாராயணனுடைய அர்த்தத்தை சொல்றாரு பாருங்க எளிமையா. நாரங்களை இருப்பிடமாக அயனமாக கொண்டிருப்பவரும் நாரங்களை தன்னுள்ளே வைத்திருப்போம். நாரம்னா நரக்கூட்டம். இந்த இதற்கு இந்த சேதன அச்சேதன உயிருள்ள உயிரற்ற சித்து பகவான், சித்து அச்சித்து ஈஸ்வரன். இந்த சித்துங்கிற தத்துவம் நம்ம, அச்சித்துங்கிறது ஜடப்பொருள். இதெல்லாம் நிர்வகிக்கிறவன் ஈஸ்வரன். அப்ப அவன் ஷரீரியாக உடையவன் தானே சரீரத்தை ரட்சிக்க வேணும். யாரு சொத்தோ சொத்தை காப்பாற்ற வேண்டியது சொத்தை உடையவனுக்கு தானே பொறுப்பு. அப்ப நாரங்களை தன்னுள்ளே வைத்திருப்பவரான எம்பெருமான் நாராயணன் தானே படைத்திருந்து தானே சிருஷ்டி பிரளயத்திலே இடந்தெடுத்து வராகவதாரம் எடுத்து பூமியை பாதாளத்திலிருந்து இடந்தெடுத்து வராகத்தின் கொம்பு நுனியிலே வைத்து எடுத்து தானே உண்டுமிழ்ந்து பாசி தூர்ந்த கிடந்த பார்மகத்து பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பண்ணியாம் இல்லா. இந்த ஊர்ல எங்க ஊர்ல ஒரு பாசனம். ஏனமாய் நிலங்கீண்ட அன்னப்பனே கண்ணா என்னும் என்னை ஆளுடை மானநாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம்பொழில் தன் ஸ்ரீவர மங்கள நகர் கைதொளவுரை வானுமாமலையே அடியேன் துள வந்துள்ள. ஏனமாய் நான் பன்றியாக வந்து அங்கு பெருமான் காப்பாத்தினான். அப்போ தானே உண்டு தானே உமிழ்ந்து ஒருவருடைய விருப்பமும் வேண்டுதலும் இன்றி யாராவது போய் கேட்டாலா, பெருமாளே நீ வந்து உன்னுடைய திருவடியால உலகத்தையும் ஆள, மாவலி அளக்க சொன்னது வேற கதைக்கு. ஆனா இவர் எதற்காக பிரம்மாதி லோகம்ல இருந்து எல்லாரையும் அளக்கணும்? இவர் எதற்காக கீதா உபதேசத்தை எல்லாருக்குமா கொடுக்கணும்? ஒருவருடைய முயற்சி துணையின்றி தானாகவே அவ்வப்போது பிரளய காலத்திலும் காத்து பிரளய காலத்தில் இந்த உலகத்தை உண்டு ஆத்ம வஸ்துக்களை பத்திரமாக தம் வயிற்றினுள்ளே வைத்து காப்பாற்றி பின்னர் சிருஷ்டி சமயத்திலே வெளியே உமிழ்ந்து
மீண்டும் படைத்தான். இதைத்தான் தானே உண்டு தானே படைத்தான், படைத்து தானே ஆழ்வான். தானே எம்பெருமான், இதை நிர்வகிக்கக்கூடியவனும் அவன் தான். அதான் தானே நிர்வகிக்கவனாக இருக்கின்றான். இந்த பாருங்க, எளிமையா சொல்ல, தானே உலகெல்லாம் தானே படைத்திடந்து தானே உண்டுமிழ்ந்து தானே ஆழ்வானே என்று 3வது பாசுரத்தாலே தலை கட்டுகிறார். மேலே அற்புதமான பாசுரம் 4வது பாசுரம். அதுல சொல்றார், இந்த பாருங்கோ, இது 2 பாசுரத்துல நாராயண சப்தத்துடைய வைபவத்தை பார்த்தாயிடுது. இப்ப சொல்றார், ஆழ்வான் ஆளிநீர் கோள்வாய் அரவணையான் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரு. இந்த பாசுரத்துல இந்த சம்சாரிகளை நோக்கி கைங்கரியத்தை விதித்து பாக்குறார். நாராயண மந்திரத்துல ஆயன்னு ஒரு சப்தம். இந்த ஆய சப்தத்துல 4ஆம் வேற்றுமை உறுப்பு. இதெல்லாம் ஐயாள் ஹூ இன்னது கண்ணு தமிழ்ல படிச்சிருவோம் இல்லையா? அதுல சதுர்த்தி வெக்தின்னு ஒண்ணு இருக்கிறது. அதை அனுசந்திக்கக்கூடிய பூர்வர்கள் கைங்கரியத்தை அறுதிட்டு உரைக்கிறார். கைங்கரியம்னா என்னது? எம்பெருமானுக்கு எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா அவஸ்தைகளிலும் விளையக்கடவேன் அப்படின்னா என்னுடைய இயற்கையான அடிமை தொழில் விளையக்கடவேன். நான் என்னுடைய நேச்சர். இன்னைக்கு நம்ம யாருக்கோ எல்லாம் அடிமையா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவான், நான் யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். அப்படி சொல்றவன் முதல்ல என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு சினிமா துறையில இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு போய் அடிமையா இருப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? ஏதோ இன்னைக்கு மட்டையடி பந்து இருக்கிறத அதுல உள்ள பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் அடிமையா இருப்பான். இப்படி பலருக்கும் அடிமையா இருப்பது என்பது உண்டு. ஆனா அடிமை ஸ்வரூபம்ங்கிறது எங்க இருக்க வேணும் அப்படிங்கிறத இங்க காட்டார். எம்பெருமானுக்கு நாராயணனுக்கு இயற்கையாகவே அடிமையாக இருப்பவன். அது புரிஞ்சிருந்தாலும் சரி புரியாலும் சரி அவளுடைய தன்மை. அப்ப ஆட்சி செய்வான், நிர்வகிப்பான். அதான் தானே ஆழ்வான் சொல்றோம் இல்லையா? அப்ப அவனே நிர்வகிக்க போனும், அவனே ஆட்சி செய்பவனமாக இருக்கக்கூடியவன். முன்னே 2 பாசுரத்துல சொன்ன ரட்சகத்துவத்தை அங்கீகரித்து இங்க சொல்றார். ஆளிநீர் கோள்வாய் அரவணையான். காரணபூதமான ஏகாரணவரத்துல, ஏகாரணவன்னா இந்த உலகம் அழிகிறது. அழிஞ்சின்ற பிறகு மீனும் படைக்கணுமே. அப்படி படைக்கும் போது உலகத்துல பெரும் வெள்ளத்துல இருக்கிறது, அந்த ஜலத்துல பிரளயத்துல இருக்கும் பொழுது, இந்த ஒரு ஆழமான பிரம்மாண்டமான கடல்ல இருக்கும் பொழுது, அந்த சமயத்துல எம்பெருமான் மட்டுமே எழுந்தள்ளிருக்கிறான். ஆழமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞால மேலும் உண்டான்கள். யாரு? அற்புதமா திருப்பானாழ்வார் தம்முடைய பாசுரத்துல அதுல ரொம்ப சொல்றார். அதுல ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். இதுல என்ன சொல்றார்? அந்த சமயத்துல எம்பெருமான் மட்டுமே எழுந்தள்ளிருப்பார். அவருடைய படுக்கையான ஆதிசேஷன் மீது சயனித்து கொண்டு யோக நித்திரை செய்து கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்றார். யோக நித்திரை, உறங்குவான் போலே யோகு செய்வான் அப்படின்னு சொல்றார். அப்படி இவ்விடத்துல என்ன சொல்றார்? 5 பைந்தலையோட அரவணை மேலே பார்க்கடலில் யோக நித்திரை சிந்த செய்பவனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்ன பண்றார்? தேவாதி இந்திரர்கள் பிரம்மா போன்ற தேவர்களுடைய கூப்பாடெல்லாம் கேட்கிற என்ன கூப்பிட்டு கேட்காரோ அதையெல்லாம் கேட்கண்டு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீரார்ணவ நிகேதிரகா நாகவரியங்க முத்ரஷ்ய யாயத்தோ மதுராம்புரி அப்படின்னு அப்பேற்பட்ட பார்க்கடல்ல எம்பெருமான் பரமபதத்துல இருக்கின்றான். அந்த பரமபதத்துல அவ நினைச்சாலும் கூட பிரம்மா இந்திரா தேவாதிரிகள் எல்லாம் போக முடியாது. அவெல்லாம் பெருமாளை பார்க்கணும்னா எங்க பண்ணணும்? நாகபரியந்த முஜ்ஜ எங்க பண்ற? ஏஷநாராயண ஸ்ரீமான எங்க வந்துதான் பார்க்கணும்? இந்த திருப்பார்கடல்ல சேனிச்சிட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்துல பார்க்கணும். அந்த எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தாலே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் சம்பவாமி யுகே யுகேன்னு வந்து அனுகிரகம் பண்றான். அப்படி தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடுகிறேன். எம்பெருமான் திருவடிகளிலே மலர்களை இட்டு ஆசிரியித்து சரணடையுங்கள், நாள்தோறும் வழிபடுங்கள், ஆராதனை செய்யுங்கள். ஒரு நாள் ஆசிரியிப்பதே போதும் என்று நீங்க நினைச்சுட்டாலுங்க என்ன பண்ணுங்க? இது ஆத்மஸ்வரூபத்துக்கு உகந்தம். ஆத்மஸ்வரூபத்துக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு உகந்த விஷயங்கிறது கைங்கரியம். அதனால இதுவே காலட்சேபமாக, இதுவே பொழுதுபோக்காக இருக்க வேண்டும். இதை ஒரு சாதாரணமாக அனுஷ்டாகமாக செய்யாதீங்க. அதாவது ரொம்ப ஆச்சரியமா சுவாமி சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா, பகவானுக்கு நீ என்ன பண்ணு? கைங்கரியமா என்ன பண்ணு? ஒரு கூட கணக்குல மலர் புஷ்பங்களை எத்தனையோ டன் கணக்குல சமர்ப்பிக்கலாம். ஆனா எம்பெருமான்ட்ட பலனை எதிர்பார்த்து ஒரு மொட்டை கூட அவன் திருவடியில போட்டக்கூடாது. அதுதான் இங்க சொல்றார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. அதாவது நம்முடைய பொழுதுபோக்கு, நம்முடைய காலக்ஷேமம், நம்முடைய அனுஷ்டானம், இது எல்லாம் எப்படி இருக்க வேணும்? மிகுந்த ஆர்த்தியோடு
ஸ்வயம்போக்கியமான செயலாக செய்ய வேண்டும். இது என்ன பண்ணும்? எம்பெருமான் திருவுள்ள உகக்கும், எம்பெருமான் திருவுள்ள உகக்கும். அதான் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் செப்பலோரம்பாவாய் ஆண்டாள் சொல்லும் பொழுது, ஒருவர் எனக்கு அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலை, ஒரு பூ, ஒரு பழம் அல்லது தண்ணீரை வழங்கினால் நான் அதை மிகுந்த விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்றாரு. அப்படி என்ன சொல்றார்? அரவணையானை நாடீரே. அரவணையானை நாடினால் அந்த ஆதிசேஷன் இருக்கிறானே, அந்த ஆதிசேஷன் பெத்த பேத்தை நமக்கு நல்குவான். ஆதிசேஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீழ்கடலுள் என்னும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு சர்வகால சர்வவித எல்லா நேரங்களிலும் பகவானுடைய கைங்கரியத்திலே அவர் ஆழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்ன பாசனத்தினால சொன்னார்? ஆழ்வான் ஆளினீர் கோல்வாய் அரவணையாய் தாழ்வாய் மலரிட்டு நாழ்வாய் நாடீரே. இதுல என்ன சொல்றார்? முக்கியமா கைங்கரியத்துல பிரீத்தி வேணும். முதல் பாசுரத்துல கண்ணன் கல்லணைய பத்துங்கன்னு சொன்னா, கல்லன் கல்லணை பத்திண்டு நாராயண பதத்துடைய அர்த்தத்தை சொல்ல வந்தார். அடுத்த 2 பாசுரத்தால நாராயண பதத்துடைய அர்த்தத்தை ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். மேல என்ன பண்றார்? அந்த ஆயபதம் இருக்கிறது, அந்த ஆயபதத்தினால என்ன? ஆயபதத்தினாலே சர்வகால சர்வதேச சர்வாவஸ்தைகளிலும் பெருமாளுக்கு நேர்க்கையாக கைங்கரியம் செய்ய வேண்டும். எல்லா இடங்கள்லையும் எல்லா அவஸ்தைகளிலும் எல்லா காலங்களிலும் நாம் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். 4வது பாசுரத்துல நாம் அனுபவிக்கக்கூடியதான பகுதியாக அமைந்திருக்கிறது. மேலே 5வது பாசுரம், அதுவும் ஆச்சரியமான பாசுரம். கண்ணன் கல்லணை பதிகமே ரொம்ப அற்புதம். நாடீர் நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. சொரூப அனுரூபமான கைங்கரியம் செய்தாலே சொரூப அனுரூபமான பேற்றை பெறலாம். பேற்றுனா மோட்சம். அது இந்த பாட்டுல சொல்றார். நாடீர் நாள்தோறும், பசித்த போது எல்லாம் உண்ணுமா போலே, வயிற்றுக்கு பசிக்கு உணவு போலே ஆத்மாவின் பசிக்கு எம்பெருமான் நாமங்கள். நாமங்கள் என்னது? பகவானுடைய நாமங்கள். வாடா மலர் கொண்டுன்னா மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி ஆர்வம் என்பதோர் பூவிட வல்லார்க்குன்னு பெரியாழ்வார் பார்த்தார். எப்படி பகவானுக்கு புஷ்பங்கள் ரொம்ப ஆச்சரியமா சொல்லிருக்கு. பகவான் மீதான ஆர்வத்தை பக்தியை பூவாக அருளி செய்தபடி வாடா மலர் என்பது ஆத்மாவினுடைய ஆர்வம். நம்ம இப்ப செண்பகம், மல்லிகை, செங்கல் நீர்னு 8 புஷ்பங்கள் பட்டியலிடுறார் பெரியாழ்வார். இந்த புஷ்பத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கார். சாஸ்திரத்திலையும் ஒரு 8 விதமான புஷ்பம் சொல்லியிருக்கு. வாடாத அழியாத ஆத்ம புஷ்பத்தை நமக்கு சொல்லியிருக்கு. என்னென்ன 8 வித புஷ்பங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அகிம்சா பிரதமம் புஷ்பம் இந்திரிய நிகிரகா சர்வபூத தயா புஷ்பம் க்ஷமா புஷ்பம் சாந்தி புஷ்பம் தவம் புஷ்பம் ஞான புஷ்பம் தியான புஷ்பம்னு சொல்லியிருக்கு. என்னன்னா அகிம்சை என்பது முதல் புஷ்பம். அகிம்சையோடு இருக்கணும். எப்போதும் எக்காரணத்தை கொண்டு எந்த நிலையிலையும் நாம கோபதாபத்திற்கு ஆளாகாம இந்திரிய நிக்கிரகா நம்முடைய புலன்களை அடக்கின்று. இதே கண்ணன் இன்னொரு அத்தியாயத்துல சொல்றான். அமானித்வம் அதம்பித்வம் அகிம்சா சாந்தி ஆர்ஜவம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். அதே மாதிரி சர்வபூத தயா புஷ்பம். எல்லா ஜீவராசிகள் சும்மா போகும்போதே ரோட்ல மாட்டை கண்டா இவன் அடிப்பான். போய் சிங்கத்தை அடிக்க முடியுமா? அப்படி இருக்கக்கூடாது. விலங்குகள் தாவரங்கள் சும்மா போவோம், ஒரு செடியை போய் பிச்சு பிச்சு போட்டு இருப்பான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஷமா பொறுமை, சமநோக்கு பார்வை, சாந்தி, பகவானிடத்துல ஒரு நிலையோடு இருக்கிறது. இதைத்தான் வாடா மலர் கொண்டுன்னு ஆழ்வார் சொல்ற. தவம் புஷ்பம், எம்பெருமானை நினைத்து பண்ணக்கூடிய தவம். ஞானம் புஷ்பம், ஆச்சாரியத்தை கேட்டு பெற்ற ஞானந்தே பிரயாசனப்படுத்தின்னு இருக்கணும். அப்படி ஒரே ரீதியாக ஆடாமல் அசையாமல் மனம் சஞ்சலமடையாமல் எம்பெருமான தியானம் பண்றோம். யமா நியமா ஆசனான்னு அஷ்டாங்க யோகத்துல சொல்றது. அப்ப சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பே விஷ்ணு பிரீதிகரம் பவேத். கந்தமா மலர் மட்டும் இட்டுன்னு திருமங்கை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்துல சொல்றார். ஆழ்வார் எப்படி பாடினாரோ இனமலர் 8ன்னு பாடுறார். செண்பக மல்லிகையோடு செங்கல் நீர் இருவாச்சின்னு பாடுறார். இப்படி பகவானுடைய புஷ்பங்களை சொல்றார். மேலே பாடீர் அவன் நாமம் வீரத்தில்லாம அவன் நாமம் சொல்லீர் என்னாமல் பாடீர்னு நாமத்தை சொன்னா போதாதா? சாமகாயமஸ்தே. பரமபதத்துல பரமாத்மாவை சாமகீதத்துல பாடிட்டு இருப்பாள். அகமன்னம்னு பாடுவாள். அதே மாதிரி புருஷார்த்தம் இங்கே கிடைக்க கடவுது என்பதால் என்னது சொல்றார்? அந்த பரமபத பெருவீடு கிடைப்பது திண்ணம் என்கிறார். நாடீர் மானச கைங்கரியம் மனத்தினாலே சிந்தித்து மலர் கொண்டு தூமலர் தூவி தொழுது வாசிக கைங்கரியமாக வாயினால் பாடி. ஆண்டாள் சொன்னதை எத்தனை தடவை சொல்றா பாருங்க. பாடீர் அவன் நாமம்
வீடே பெறலாமே நாடீர் நாள்தோறும் வாடாமலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமேன்னு எத்தனாவது பாசுரம்? 5வது பாசுரத்தாலே கலக்கற்றார். அடுத்து திருவேங்கடமுடையான் பாசுரம். மேயான் வேங்கடம் காயாமலர் வண்ணன் வேயார் முளையுண்ட வாயான் மாதவனே. கண்ணன் இருந்து நாராயணபதத்துக்கு வந்து ஆய சப்தத்தை சொல்லி இப்ப திருவேங்கடமுடையான் வந்தாயிடுத்து. அரவணையானை நாடீர் என்றார். எங்கு சென்று நாடுவது? நாம போய் பரமபதத்துக்கு இப்ப போனா எத்தனை பேர் ரெடியா இருக்கா? திருப்பாக்கடல் போக முடியும்னா போக முடியுமா? இப்ப நாடலாமே, பக்கத்துல இருக்கிறது திருவேங்கடமுடையான் திருவடி வாரத்துல போங்கோ. அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைவார்பான் இருக்கானே, அப்படி இடத்தை சுட்டி காட்டுகிறார். திருவேங்கடத்தில் உறைவான் எம்பெருமானுக்கு ரூபமில்லை, அவனுக்கு கண்ணில் புலப்படான் என்று சாஸ்திரங்கள் சிலவிடங்களில் சொல்கின்றன என்று சொன்ன இதெல்லாம் எங்க சொல்றது? இச்சா கிராகி இக்ஷா கிருகிதாபி மதோருகேதகா அப்படின்னு சொல்றது. தன்னுடைய சங்கல்பத்தாலே அமைத்து கொண்ட பல திருவுரங்கள் ஆழ்வார் அப்படியே தமிழ்படுத்த. தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மத்த பேர் வணங்கும் துறைகள் பலபலவாக்கி. இன்னைக்கு எத்தனையோ நாஸ்திகம் பேசுறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமா பலன் சொல்லியிருக்கார். உடையவன் என்றும் சாஸ்திரங்களில் சொல்லியிருப்பது உண்டு. அவனே பல இடங்கள்ல திருவுருவங்களை வச்சுட்டு இருக்கான். இவற்றால் நம்ம போல கருமால மாட்டிண்டு அடிப்படையிலான தேகம் இல்லாதவன் என்று பஞ்சோபனிஷத்மயமான திவ்யமங்கல விக்கிரகங்களை உடையவன் என்று சொல்றது. எப்படி இருக்கிறது எம்பெருமானுடைய திருமேனி? அந்த திருமேனியில என்னென்ன இருக்கிறது அப்படின்னு தான் கோயில், திருமலை, பெருமாள் கோவில் முதலான உகழ்ந்தருளின திவ்ய தேசங்களிலே அடியாருக்காக எம்பெருமான் காத்து கொண்டிருக்கின்றான். சம்சாரிகளான நம் போன்றவரை திருவடி பணிவித்துக் கொள்வதற்காகவே திருமலையிலே பொருந்து வருகிறான். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடிவீர் வாழ்மினல் கொடுக்குங்க. அப்படி அந்த திருவேங்கட மலையே ஆதிசேஷன் வடிவிலே நீண்டு செயலிச்சிருப்பதாக ஒரு ஐதீகம். அதிலே ஆதிசேஷனுடைய தலைப்பகுதி திருமலை, நடுவிலே திருவயிறாக அகோபிலம், அதற்கு மேலே வாளாக சிம்மாச்சலம், அதனால் மேயான் வேங்கடம் அரவணையான் என்பது இவ்விடத்துல இப்ப பார்த்தோன்னா சால பொருந்ததுதான். வேங்கடம் என்பது ஒரு குறியீடாக இங்க சொல்கிறது. எம்பெருமான் உகந்தருளி வர்த்திக்கும் எல்லா திவ்ய தேசங்களையும் சொல்கிறது. முன் யுகங்களில் ராமகிருஷ்ண விபவ அவதாரங்களிலும் காட்டி கொடுத்தலினான். அந்த திருமேனியை இப்போது காண இயலாதாயினும் நம்ம கண்ணன் வாழ்ந்த காலத்துல வாழல, ராமர் வாழ்ந்த காலத்துல வாழல, அந்த திவ்ய தேசங்களில் எழுந்தருளியுள்ள அர்ச்சா திருமேனியை நன்கு கழிக்கலாம் என்பதற்காக காயா மலர்வண்ணன், காயாம்பூன்னு போன்ற திருமேனியை உடையவன். கார்காலத்திலே மலரும் பூக்கள். அப்ப காலையில் மலர்ந்து இறையில் ராத்திரி உதிர்ந்துருவேன் அந்த மாதிரி கிடையாது. அரும்பு முனை கருமையாகவும் மலர்ந்தால் மயில் கழுத்து போன்று பளபளக்கும் நீல நிறத்துல இருக்கக்கூடியதான பூக்கு காயாம்பூன் வா. அந்த காயாம்பூ அது மெல்லியதாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல மனமுடையதா இருக்கும். ஆழ்வார்கள் இந்த பூவை பல இடங்கள்ல வர்ற கிருஷ்ணரை காயாம்பு வண்ணன் சொல்றா. இந்த பதம் எம்பெருமானின் திருமேனி வடிவழகு குறிக்கிறது. துரும்பும் எழுந்தாடி அடிமையிலே மூண்டல்லது நிற்க ஒண்ணாத படியான் வடிவமைத்தவன் அப்படின்னு ஈடுவாக்கியம். அவர் வடிவழகை போற்றி சொல்லும் பொழுது அவர் வடிவழகை கண்டால் அச்சேதனங்களும் கூட அடிமை செய்ய ஆசைப்படும். சீரற்ற பதார்த்தமாக இருக்கக்கூடியதான எந்த ஒரு பொருளுமே இது பண்ண. அதுதான் குலசேகர ஆழ்வார் திருவேங்கடத்தில் ஒரு குறுகாகவோ, ஒரு மீனாகவோ, ஒரு பொன்வெட்டிலாகவோ, ஒரு செண்பகமாகவோ, தம்பகமாகவோ, பொற்குடமாகவோ, காணாராகவோ, பாதையாகவோ, படியாகவோ இப்படி எல்லாம் சொல்லியும் ஏதேனுமாகவோ இருந்து வேங்கடவன் பவள படிவாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேனு. அப்ப ஜடப்பொருளா சொல்லிட்ட என்னன்னாலும் நான் இருப்பேன். அப்ப காயா மலர்வண்ணன் வடிவழகு கண்டால் நம்முடைய விரோதி வர்க்கம் எல்லாம் பூதனைப்பட்ட பாட்டை படுமென்று. பேய்முலை பேச்சு முலை என்று சொல்லாமல் பேயார் முலை. சீற்றத்தினாலே வஞ்ச புகழ்ச்சி. சில சமயங்கள்ல ஒருவரை திட்டுவதற்குற நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லுவானோ, அதை போல நீ எல்லாம் பெரியாள் என்று சொல்வதை போல காயா மலர்வண்ணன் வேயார் முளையுண்டவாயன் சொல்றார். அப்படி மாதவனே நம்முடைய குற்றங்களை சிறிதும் பாராதே குற்றங்களையே நல்ல குணங்களாக கொண்டு எம்பெருமானிடம் சேர்க்க வல்ல பிராட்டியாரோடு அருகே இருந்து இருக்கக்கூடிய எம்பெருமான் மேயான் வேங்கடவன் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பன் என்றோ என்று ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை தம்முடைய 6வது பாசுரத்தினாலே மேயார் வேங்கடம் காயா மலர்வண்ணன் ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். மேயான் வேங்கடம் காயா மலர்வண்ணன் பேயார் முளையுண்ட வாயான் மாதவனை. ரொம்ப எளிமையான பாசுரங்கள். என்ன பாருங்க, மாதவன் என்னன்னு ஓதவல்லீரேல் தீதொன்னும் அடையா ஏதம் சாராவே ஆடாமலர் கொண்டு நாடோறும் நாடன்னு சொன்னவர் திருவேங்கடமுடையானை மேயான் அடிபணியவும் முடியாமலும் இருக்க போருக்கு. இப்ப நான் போய் திருப்பதிக்கும் போக முடியல, என்னால என்ன பண்றது, புஷ்பங்களை சொல்லி அகிம்சா பிரதமம் புஷ்பம்லாம் சொன்னமே அதுவும் ஒண்ணும் வேலை செய்யல. அப்ப என்ன பண்ணுது, மாதவா என்று ஒரு முறை சொன்னாலே போதுமே. பொண்ணா என்ன பண்ணா, பிராட்டி இருக்காளே ரட்டித்து சொன்னால் லட்சுமி சம்பந்தம் 2 தடவை அனுசந்திக்கப்படுகிறது. இதன் மூலம் 2 வாக்கியம் உள்ள
துவயமந்திரம் துவய அனுசந்தானம். அதுல என்ன சொல்றார்? பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு பெரிய பெருமாள் திருவடிகளிலே பற்றுகிறேன், அவரே சரணமடைகிறேன். அப்படி என்ன சொல்றார்? பெருமாள் தாயாரோட சேர்த்து கைங்கரியம் பண்றோம். ஆச்சாரியன் தசையோடு அனுபவிக்கும் தசையோடு வாசியர லக்ஷ்மி சம்பந்தம் உத்தேசியமாக இருக்கிறாளே. என்ன சொல்றார்? மாதவன் என்ன ஓதவல்லீரேல். மாதவன் சொல்லுங்களேன். ஒரே ஒரு தடவை உங்க வாயில மாதவா சொல்லிவிட, நாராயண சப்தத்தோட மாதவன் என்கிற இந்த சொல்லை 2 தடவை சொல்லணும்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, எட்டெழுத்து மகாமந்திரத்தில் அனுசந்தானத்தோடு மட்டும் இல்லாமல் துவயமந்திர அனுசந்தானமும் செய்ய வல்லீராகில். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த துவயம்ங்கிற உயர்ந்த மந்திரத்தை ஆச்சாரியன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவர் அவரே ருச்சிபூர்வமாக சொல்லாவிட்டால், அவன் ரொம்ப அதனுடைய அர்த்தமெல்லாம் தெரிஞ்சு சொல்லாவிட்டாலோ, இன்னொருடைய சொல்லுன்னு ஒரு உத்தேகம் பண்ணி சொல்றாலோ, அப்படி சொன்னா கூட போதும். தீதொன்னும் அடையா ஏதம் சாராம். என்ன சொல்றார்? தீது என்றாலும் ஏதம் என்றாலும் என ஒரே அர்த்தத்தான் சொல்றது. 2 முறை ஏன் சொல்றாருன்னா, பூர்வ பாபம் என்று ஒன்று, உத்தர பாபம் என்று ஒன்று, இரண்டுமே இரண்டாயிருப்பது பற்றி பிரம்மஞானம் பிறப்பதற்கு முன்பு செய்யும் பாபங்கள் பூர்வ பாவங்கள், பின்பு சேரக்கூடியதான பாபம் இருக்கிறது அந்த பாவம். அதுதான் ஆண்டாள் போய பிழையும் புகுதருவான் இனவும் தீயில் தூசாங்க எல்லாம் திருப்பாவையில இருக்கிறது. தீயிலிட்ட நெருப்பு போல போங்க, தீயிலிட்ட பஞ்சு போல போங்கிறார். இன்னொரு வாக்கியத்துல சொல்றார், நெருப்பிலிட்ட பஞ்சுன்னு சொல்லி எடுத்தா அதே மாதிரி பனி அந்த தாமரை இலையில தண்ணி போல ஒட்டாம போயிருங்கிறார். இத மாதிரி 2 விதமாகவும் சொல்றார். உத்தரபாபம் எல்லாம் எப்படி போகும்? தாமரையில உள்ள தண்ணி மாதிரி போயிடும். அப்புறம் தீயிலிட்ட நெருப்பு போல பூர்வபாவம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்ப என்ன சொல்றார்? ஏதும் இந்த தீதும் ஏதம் என்ற 2 சொற்களையும் விட்டு ஆழ்வார் அருளி செய்தார். இதுல என்ன சொல்றார்? நாரணம் என்று இப்பாட்டிலே ஸ்ரீமத் மாதவன் பதமும் தனித்தனியே போற்றுவதற்காக இருக்கிறதுனால 2ஐயும் சொல்றார். மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? மாதவன் என்றென்று ஓதவல்லீரேல் தீதொன்னும் அடையா ஏதம் சாராவேன்னு 7வது பாசுரத்துல தலைக்கற்றார். மேல 8வது பாசுரத்தினாலே சாரா ஏதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் ஆறார் அமரேரே. நாராயணன் திருநாமத்தை ஸ்ரீமத் கதை அந்த என்ன சொல்றது, ஸ்ரீமன் நாராயணான்னு சொல்றமே, அந்த நாமங்களுக்கு அதிகாரம் வேணுமா? ஒண்ணு வேண்டாம். நீசரான எங்களுக்கு அத்தனை அதிகாரம் உண்டோ? எங்களுக்கு மாதவான்னு சொல்றதுக்கெல்லாம் அதிகாரம் வேண்டாமே, யாருனாலும் சொல்லலாம். சொல்லுவர்கள் எல்லோரும் நித்தியனுடன் நித்தியர்களுக்கு அனந்த கருடர் விஸ்வக்ஷனருக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அந்த பலன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்றார். அந்த கடந்த 2 பாசுரங்களை உரைத்ததே திரும்பி சொல்றார். அனாதிகாரி அப்படின்னா இதற்கு எந்த யோக்கியதையும் வேண்டாம். என்ன சொல்றோம்? குற்றமும் வராது. நீ தப்பா சொன்னாலும் குற்றம் வராது. இது மந்திரத்தை போல உனக்கு பிரம்மராட்சஸ் ஆக்காது. நீர் கொழுந்தெழுந்த காலமேகம் போன்ற திருநிறத்தை உடையவன் என்று அனுசந்தித்தவாறே அவனது திருநாமங்களை பரவசமாக சொல்ல நேருமே. வாய்மூடி இருக்க ஒண்ணாதே அதிகாரிகள் அந்திகாரிகள் என்று பார்க்க இன்னார் இணையார்னு பார்க்காம எல்லாரும் சொல்லுங்கோ. அப்படி சொல்பவர்களோ அமரர். நித்தியசூரிகள் எப்படி கைங்கரியமே பொழுதுபோக்கா இருக்கிறார்களோ எம்பெருமான் நாமம் ஓதுவாரும் அப்படியே இருக்கப்பெறுவர்கள் என்று சொல்றார். அமரர் கரியானை தமர்கட்கெளியானை அமரத் தொழுவார்க்கு அமராவினைகளின் 9வது பாசுரத்தினாலே அமரத் தொழுவார்கள். இப்படி சொல்லக்கூடியவர்கள் என்ன பிரயோஜனம்? பிரதிபலம் ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டா. என்னது? மிக்க சீர்தொண்டர் சாதாரண பிரயோஜனங்களை கேட்காமல் எம்பெருமானிடத்திலே பரம புருஷார்த்தமான மோட்சத்தை விரும்புவார்கள். நின் புகழில் வைகும் சிந்தையிலும் மற்ற இனிதோ வைகுந்த நாட்டையும் பொருளாக மதியாது எம்மா வீட்டு திறமும் செப்பம் சீர்தொண்டர் அமரரேங்கிறார். அமரர்கரியான் தமர்கட்கெளியான்னு சொல்றார். அமரர் பிரம்மா முதலான தேவர்கள் அமரர், தமர்கள் திருமாலடியார்கள், அமர்கள் தமர்களாகிய சேர்ந்தவர்கள் அல்லரோ என்று கேள்வி. என்னது? அமரர்கட அசுரர்கிடர் செய்வாய்னு கடிமடராய பாசுரத்துல சொல்றார். என்ன சொல்றார்? இங்க இடத்துல அமரர்கள் தமர்களாய் இருக்க இங்கு வேறுபடுத்தி சொல்வன்னா, எம்பெருமான் அர்த்தித்தார்த்த பாரிநாத தீட்சிதன்னு ஒரு வாக்கியம். அதாவது வேண்டுவோர்க்கு காரியம் செய்பவனாய் அமரர் வேண்ட அவர்களுக்கும் காரியம் செய்வான். பிரம்மா எனக்கு இந்த ஹெல்ப் வேணும், இந்திரன் இந்த ஹெல்ப் வேணும், எல்லாரும் பண்ணுவான். இவெல்லாம் அமரர்கள் கோஷ்டியா? தமர்கள் வேண்டிய காரியங்களையும் செய்வான். ஆனால் அமரர்கள் பிரயோஜனம் வேண்டும் போது திருவடிகளிலே குனிந்து நிற்பதும் பிரயோஜனம் கிடைச்சிடுத்துன்னா பெருமாளை எதிர்கொள்வான். எப்படி இந்த கோவர்த்தனத்துக்கு இதை வச்சு பெருமாள் தூக்கும் பொழுது அவன் கல்மாறி படிஞ்சானோ அதே மாதிரி பண்ணுவான். இதெல்லாம் இதிகாச புராணங்கள்ல நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எம்பெருமானுடைய வடிவழகு முதலியவற்றில் ஈடுபட மாட்டார்கள்.
ஈடுபடும் ஆர்த்தியோ ஞானமோ அமரர்களுக்கு கிடையாது. ஆகவே அமரர்களை தமர்களில் வேறுபாட்டாளராக ஆழ்வார் இங்க அருளி செய்கிறார். இதான் 9வது பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியம். நேரே கடிக்கமலத்துள் இருக்கும் காண்கிலான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன்கிறார் பொய்கை ஆழ்வார். பணித்தபடி எம்பெருமான் திருவடி பிரம்மாவுக்கே தெரியவில்லை என்றால் மற்ற அமரர்களை பற்றி என்ன பண்ண முடியும்? அவன் தானே நாபியிலிருந்து வந்தவன். ஆகவே ஆஸ்திரிதர்கள் தேவாதிகளுக்கும் கூட அரியனாய், ஆஸ்திரிதர்களுக்கு என்னது எம்பெருமான் மாயன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தன்னை அண்டியவர்களுக்கு, ஒரு எளியவருக்கு, ஒரு இடைச்சீன இடத்திலே கட்டுண்டானே, அப்படிப்பட்ட எம்பெருமான் மற்றோர்களுக்கு அரியனாக இருக்கிறான். பிரயோஜனங்களை விரும்புகைக்கு அடிப்படையான பாவங்கள் தொலைந்து போகும் என்பதை இவ்விடத்துல அமரா வினைகளேன்னு ரொம்ப ஆச்சரியமா சொல்றார். ரொம்ப அற்புதமான பாசுரம் 9வது பாசுரம். அமரர்கள் என்ன சொல்றார்? அமரர்க்கு அரியானை தமர்கட்கு எளியானை அமரத் தொழுவார்கட்கு அமரா வினைகளேன்னு சொல்றார். அதே மாதிரி 7வது பாசுரத்துல சாராயேதங்கள் நீரார் முகில்வண்ணன் பேரார் ஓதுவார் அமரரேன்னு சொல்றார். அடுத்து கடைசி 10வது பாசுரத்தினாலே ரொம்ப அற்புதமான பாசுரத்தை தலை கட்டுகிறார். ரொம்ப முக்கியமான வைபவம். கண்ணன் கல்லை நன்னும் மடமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. இந்த இடத்துல ஆழ்வார் வினைவல்லீரும் என்னும் முனைகள் விரிவிப்போம் சுனைநல் மலரிட்டு நினைவின் நெடியானே. நம்ம கரும வினைகளாகட்டும், நம்முடைய அஞ்ஞான வினைகளாகட்டும், இப்படி சொல்லப்படுகிற திரள்கள் தாமே அஞ்சி அகன்று ஒளியும். எப்படி ஒழுகும்? சுனைகளில் உண்டான நல்ல பூக்களை கொண்டு சர்வேஸ்வரனை சிந்தியுங்கள் என்கிறார். என்ன பண்றார்? இந்த பாசுரத்துல முதல் பாசுரத்திலே திருமந்திரத்தை பிரஸ்தாபம் பண்ணார். 7ஆம் பாட்டிலே துவயத்தை பிரஸ்தாபம் பண்ணார். அதற்கு மேல எல்லாம் சர்ம ஸ்லோகத்தை சொல்லி சர்வ பாபேபிய மோக்ஷயாமின்னு சொன்னார். வினைவல்லீரும் முனைகள் விரிவிப்போம் என்ன கர்மம் என்னது? நம்முடைய அனாதிகால தேக சம்பந்தம், இவற்றை பற்றி வரும் ருச்சி வாசனைகள், நமக்கு சப்தாதி விஷயங்கள்ல கண்டு கேட்டு உண்டு வரக்கூடிய இந்த ருஷிகள், இவை எல்லாம் வெறிவிப்போம். இந்த அடியார்களிடம் நமக்கு நிலமல்ல என்ன சொல்றது? அஞ்சி தாமாகவே ஓடி போகும். இந்த பக்தன் இடத்துல நம்ம வரக்கூடாது என்ன சொல்றார்? சுனை நன்மல்லிட்டு இதற்கு அப்ராக்கிருத திரவியம் தேடி போக வேண்டாம், பிராகிருதமான திரவியங்களையும் விலை கொடுத்து வாங்க வகுந்த வேண்டாம். சுனைகளில் தாமாகவே தோன்றி எளியவனாக கிடைக்கும் மலர்களை பறித்து அவன் திருவடியிலே சேர்த்தால் போதும். நினைமின் நெடியானே, நீ மலர்களை கூட வேண்டாம், அது கூட வேண்டாம், நினைமின் நெடியானே எம்பெருமான் திருநாமங்களை வைபவங்களை நினைந்து போற்றலாமே. சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் என்னும்படி உங்களுக்கு பாங்கான சமயத்தில் ஒரு கால் நினைமின்கள். அப்படி ஒரு கால் நினைத்தால் போதுமே என்று கேட்டால் அவன் பாடிய எடுத்து காட்டிய அவரோ நாம் ஒரு முறை நினைக்க பலமுறை செய்வோம், என்ன செய்வது என்று திண்டாடி கொண்டிருக்கிறார். அதான் சரமஸ்லோகத்தில் சிதே மனசி ஸ்வஸ்தஸ்தே சரீரே சதியோ நரகா தாது சாமியா ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் சமாமஜம் ததஸ்தம் மிரியமானாம் தூ காஷ்டுபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம்னு சொல்றார். எவனொருவன் தன் உடல்நிலை நல்ல நிலையில் இருக்கும் போதே என்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனது கடைசி காலத்தில் மூச்சு பேச்சின்றி நாக்கு தடுமாறும் நிலையில் மரக்கட்டையாக இருக்கும் போது என்னை நினைக்க தேவையில்லை, நானே அவனை வந்து கூட்டி செல்வேன்னு உறுதி கொடுக்கிறார். அப்படி கடைசியாக நெடியான் அருள் சூடும் படியான் சடகோபன் நொடியாயிரத்தி அடியார்க்கு அருள் வேறே. இந்த 10 பாசுரத்தை யாரை போலவே தம்மை போலவே நெடியான் அருள் சூடும்படியாவர். நெடியான் அருள் சூடும்படியான் சடகோபன் என்ன பண்றார்? நம்மை போலவே யாரு நம்மாழ்வாருக்கு என்ன யோகியதை கிடைச்சதோ அதே போல நமக்கும் கிடைக்குங்கிறார். இதுவே ஆழ்வாருக்கு நிருபகம். மயர்வரம் அதிநிலம் அருளினார் திருமாலார் அருளப்பட்ட சடகோபன் நெடியான் அருள்சூடும் படியான் சடகோபன். இத்தால் ஸ்ரீராமாயணத்தையும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தையும் காட்டிலும் திருவாய்மொழிக்கு உண்டான ஏற்றம், இந்த ஆழ்வாருடைய பாசரத்திற்கு உண்டான ஏற்றம் கிடைக்கிறது. ஒரு நிலை இன்றிக்கே வாய்க்கு வந்தபடி பேசும் நான்முகன் பிரம்மாவினால் தோன்றியது ஸ்ரீ ராமாயணம். அப்படித்தானே? பிரம்மா வால்மீகி மகரிஷி கொடுத்தார், அதனால வந்தது. மோட்ச சாஸ்திர பிரவர்த்தனான மசான சஞ்சாரியாய் சவபஸ்மத்தை உடலெல்லாம் பூசி காலகுடத்தை கழுத்திலே கூறியவரான ருத்ரன் இடம் உபதேசம் கேட்ட நால்வரில் ஒருவரான புலஸ்தியன் உடைய அருளினால் தோன்றிற்று விஷ்ணு புராணம். திருவாகிய செல்வனாய் பரமசக்ப நிதியாய் புண்டரீகாட்சனான புருஷோத்தமனுடைய திருவருளாலே அவனுடைய நெடுமாள் அடியான், அதுதான் சொல்றார்,
அவனுடைய அடியாக தோன்றிற்று திருவாய்மொழி. மேலும் ஆழ்வார் இனி விரைவாக எம்பெருமான் திருவருளை பெற இருப்பதால் அது சொல்லுவித்த சொல் ஆகவுமாம். ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே. நொடியாயிரத்தி 10 அடியாருக்கு அருள் பேரே. நொடிதல் என்றால் சொல்லுதல். இந்த 10 பாசுரங்களை சொல்லும் அடியாருக்கு ஆழ்வார்தான் நெடியான் அருள் சூடும் படியான் என்று சொல்லிக் கொள்ளும்படியான பேற்றை பெறுவிக்கும். எப்படி சொல்றார்? ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்றார். இந்த 10 பாசுரங்களை யாரெல்லாம் சொல்றாலோ அவளுக்கு ஆழ்வாருக்கு என்ன நற்கதி கிடைச்சதோ அந்த எம்பெருமான் தானும் அந்த வைகுந்தத்தை காட்டி கொடுத்தானோ அதை போல காட்டி கொடுப்பான் என்று உயர்ந்த அர்த்தத்தை இந்த கண்ணன் கலலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்ற உயர்ந்த அர்த்தத்துல காட்டுகிறார். அப்படியாக இந்த ஆழ்வாரை பத்தி ரொம்ப ஆச்சரியமாக கண்ணினும் சிறுத்தாம்பு என்ற பிரபந்தத்தையும் சொன்னார். அந்த பிரபந்தத்திலையும் உயர்ந்த அர்த்தங்களை காட்டார். அதையும் சேர்த்து இன்னைக்கு அவகாசம் இருக்கும் பார்ப்போம்னு நினைச்சோம். ஆனா அதை மற்றொரு சந்தர்ப்பத்தில் அனுபவிப்போம். இப்படி இந்த ஆழ்வாருடைய தத்துவ வைபவத்தினாலே நமக்கு மேலும் மேலும் எல்லா வைபவங்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய நம்முடைய நெல்லை சகசரநாம மண்டலிக்கும் நன்றி சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் அழகா நமக்கு அடியவங்களுக்கு தொடுத்து கொடுத்த பார்த்தசாரதி சுவாமிகளுக்கும் கிருதஜ்ஞை தெரிவித்து மேலும் மேலும் உங்கள் அனைவருக்கும் எம்பெருமானுடைய நம்மாழ்வாருடைய கிருபை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் ராமானுஜதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஆச்சாரியன் திருவில்லேஷன்.